சித்தம்பலம் இத்தல நீரை கணிய மூடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடவினை முற்படுகிறதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசை அச்சுவன் ஒரு ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தையரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர் கொண்டு படித்த புகழியர் கொண்டு கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி பூலிமொழி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி. எல்லாம் இல்ல சிவகாமிபாளுடன் ஐய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் இன்று நாம் சாம வேதத்தினால் நகருக்கு சிறப்பளித்த லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று வெந்துரு வெண் மழுவாள் படையான் மணிமிடற்றான் அரையான் ஐந்தலை ஆடு அரவம் அசைத்தான் அணி ஆரூர் பைந்தளிர் கொன்றையந்தார் பரமன் அடி பரவ பாவம் நைந்துரும் வந்து அணையும் நாள்தோறும் நல்லனவே என்று மிக அருமையாக பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், வெந்துரு மழுவாள் படையான் சாமி கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம் அப்படின்னா மழுவாள் என்கின்ற ஒரு ஆயுதம் இருக்கு. நமக்கு மான் தெரியும், ஆனா மழு ஒன்று வச்சிருப்பாரு சாமி. சரி, அந்த ஆயுதத்தை வச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா அடியார்களுடைய வினைகளை வெந்துரு வினைகளை சாமி அந்த மழுவாள் படையை கொண்டு அதை அகற்றுகின்றார். பொதுவாக எல்லா தெய்வத்துக்குமே கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதங்கள்ல தப்பு செஞ்சு அதை வச்சு அடிச்சு கொன்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். அதெல்லாம் உபச்சாரமாக வைக்கப்படுது. நம்முடைய வினைகளை வீட்டுவதற்காக வைக்கப்பட்டதுதான் அந்த ஆயுதங்கள் எல்லாம். அப்படி சுவாமி அந்த மழு ஆயுதத்தை வைத்திருக்கின்றார். பல பாடல்கள் அதை எடுத்து நமது அருளாளர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். அத மாணிக்கவாச பெருமானும் பல இடங்கள்ல சொல்றாரு. தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழ போகீர் பொந்திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரள் சித்தர்களே கடை கூளை செல்வீங்கள் அண்ட நாடாள்வோம் நாம் அல்லல் படை வாராமே. அல்லல் படை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் யார்கிட்ட இருக்கணுமா? தொண்டர்கள் தூசி செல்வி பக்தர்கள் சூழப்போகி ஒந்திரல் யோகிகளே பேரணி உந்தியர்கள் இந்திரல் சித்தர்களே கடைக்கோளை செல்வீன்கள் அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாரா. எப்படி சொல்றாரு சாமி? அந்த அல்லல் படையை நமக்கு நீக்குவார். எதை கொண்டு? இந்த வெண் மழுவாளை கொண்டு நமக்கு அல்லல் என்கின்ற படையை நீக்கி விடுவார். நமக்கு துன்பம் வாராதிருப்பதற்கு அடியாரோடு இணைத்து விடுவார், அடியவரோடு கூட்டி விடுவார். அதை கூட்டுவதற்கு யார் அருள் வேணும்? சிவபெருமானுடைய அருள் வேண்டும். எல்லா அருளாருமே அதுதான் சொல்றாங்க. போய் நீங்க இந்த பிறவிக்கு வந்துட்டீங்களா, தொண்டர்களோடு போய் கூட்டியிருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்றாரு. அலையாளி அறுதியின் மாயன தங்கை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியில் என்ன சொல்றாரு? தொலையாத இதயமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அடியவரோடு கூட்டி அதிசயம் கண்டாமே. அருளாது ஒளிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளாய் என்னை பூந்தாண்ட பொன்னே பொன் அம்பலக்குத்தா மரலார் மனத்தோடு உன்னை பிரிந்து வறந்து வேணை வானு என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செற்றே போனார் சிறியாரோ அப்படிங்கிறாரு இன்னொரு பாட்டு. அடியார் கூட்டத்தை காமிக்கல, நான் சாவதே மேலும் அப்படிங்கிறார் மாணிக்க பெருமான் சொல்றாரு.
அடியார் கூட்டத்தை காமிக்கலன்னா நான் பிறந்து எதுக்கு? வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, இதுக்காக நான் வந்திருக்கேன். இல்லை சாமி, உன்னுடைய தெருளார் கூட்டத்தை எனக்கு காமிக்கணும். இல்லைன்னா செத்தே போனார் சிறியாரோ. சார், அப்ப அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சே என்பார் ஆரிங்க. எப்படி சொல்றாரு? அப்படி சாமி அந்த வெண் மழுவாளை கொண்டு நம்மளுடைய வினைகள் எல்லாம் வெந்துரு வெண் மழுவாள் படையான் அதை சாமி வந்து கையில் வச்சுருக்காங்க. மணி விடற்றான் கண்டத்துல அவர் கேட்டாலே போதும்னு நினைக்கிறேன். மணி விடற்றான் சாமி கரை கண்ட பெருமான். இந்த உயிர்களுக்காக சாமி அந்த நஞ்சை உண்டு இந்த உயிர்களை எல்லாம் காத்த மணி கண்டன், நீலகண்டன். நீல நிறம் வந்ததுனால அதுக்கு நீலகண்டன் என்றும். மணி எப்பயுமே சிவபெருமான் அணிஞ்சிருப்பாராம். என்ன மணி சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய மணி என்ன மணி? ருத்ராட்ச மணி. ருத்ராட்சம் அது சாதனம் என்றும் ருத்ராட்சம் என்றும் மணி என்றும் போற்றப்படும். மணி அக்கு, அது மாதிரி அக்கு மாலைனாலும் ருத்ராட்ச மாலை தான். மணி அக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் இல்லை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று சொல்றார். சாமியே கண்டத்துல மணி விழற்றான், மணி அணிந்திருக்கின்றார், மணி விழற்றான். அப்ப நாமளும் என்ன செய்யணும்? மணி அணியணும். ஒவ்வொரு சைவர்கள் இருக்காங்க. இந்த காப்பாளிக சைவர் என்ன செய்வாங்கன்னா, சிவபெருமான் எப்படி சூழாய் வச்சிருக்காரோ அவங்களும் அப்படி சூழாயத்தை தூக்கிட்டே போவாங்க காவாலிக சைவர். அதே வீர சைவர்கள் வந்து எப்பயுமே நெஞ்சு நேரத்துல சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எடுப்பாங்க, கையில வைப்பாங்க, பூஜை பண்ணிட்டு மறுபடியும் அதுக்குள்ள வச்சு அப்படியே களத்துல அணிஞ்சுக்கிடுவாங்க. வீரசைவர்கள் உயிரை விட துணிவார்கள். வீரசைவர்கள் சாய்மலை கொண்ட அன்பின் காரணமாக உயிரை விட துணிவார்கள். மாவிரத சைவர்கள் முடியை தாரணம் செய்வார்கள். அப்படிதான் மானக்கஞ்சார நாயனாருக்கு சாமி அந்த முடியை கேட்டு போனார். அதுலேயும் இந்த மூத்த பிள்ளைங்க மேலே எல்லாருக்குமே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும். மூத்த பிள்ளைக்கு கரெக்டாக திருமணம் நடக்கிற நேரத்தில் சிவபெருமான் நாங்கள் வராது. ஏன்னா அவர் செய்கிற தொண்டு வந்து வெளியில் தெரியணும்ல. இப்போ ஞானிகளுடைய தொண்டெல்லாம் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் சிவபெருமான் சோதிக்க வருவாரே தவிர மற்றபடி சோதிக்கணுங்கிறது சிவபெருமானுடைய நோக்கம் கிடையாது. தொண்டர்களுடைய பெருமையை தொண்டர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் வந்தார். அதுவும் கல்யாண நேரத்தில் வந்தார். அதுதான் ஒரு ஆச்சரியம். திருமண நேரத்தில் வந்து உடனே சாமி அந்த சிவவேடத்தோடு வந்தாரா. உடனே நாயனார் என்ன செஞ்சாரு? தன் மகளை வந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னார். அந்த அம்மா சாமிகிட்ட விழுந்து கீழே ஆசீர்வாதம் வாங்கினாங்களே, முடி அப்படியே நீல கீழே தொட்டுக்கிட்டு நிக்கி. அந்த ஜடை, மகளோட ஜடை கீழே வரை சாமி அப்படியே இப்படி தாடி அப்படி பிடிச்சிக்கிட்டு, இது நம்ம பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னாராம். யாருடையது? மணக்கஞ்சாநாயனருடைய மகளுடைய திருமுடியை பார்த்து இது நமது பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னதும் உடனே இழுத்து பிடிச்சி ஒரே அறுத்து கையில் கொடுத்தாங்க. அது கல்யாண நாள் அன்னைக்கு யாருமே செய்ய முடியாது. அடுத்த நிமிஷமே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து கையில இது கொடுத்துட்டாரு. அந்த மகளுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிற அவரும் ஒரு நாயன்மார், ஏற்கனவே கலிக்காம நாயனார். அவரும் இந்த நாயனாரோட மகளுக்கு திருமணம் முடித்த நான் பார்க்காம போயிட்டேனே சிவபெருமான் அப்படின்னாராம் அந்த கல்யாணத்துக்கு. எவ்வளவு பெரிய சிவபெருமான். அப்படி இப்படி ஒவ்வொரு சைவர்கள் ஒன்னொன்றை தாரணம் செய்வார்கள். நாம எதை தாரணம் செய்ய வேண்டும் என்றால் விபூதியும் உத்தராஜம் மட்டும்தான் நம்ம தாரணம் செய்யணும். மற்ற எதையும் சூழாயத்தை தூக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன சில பார்த்தீங்கன்னா மண்டையோட அணிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து காபாலிக செய்வர்கள் அவங்களாம் மண்டையோட அணிஞ்சிருப்பாங்க. அது மாதிரி சூழாயத்தையும் தூக்கிட்டு போவாங்க. நமக்கு அப்படிலாம் சொல்லலை. நமக்கு நம்ம அருளாளர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம வந்து சித்தாந்த செய்வர்கள். நாம் யாருடைய செய்வர்கள்? சித்தாந்த செய்வர்கள். சிவபெருமானுடைய நெறியை கடைபிடிக்கின்றவர்கள். நால்வர் பெருமக்களுடைய கொள்கை நமது கொள்கை. ஒரு வழிபாடுன்னா ஒரு கொள்கை இருக்கணும். நமக்கு யாருடைய கொள்கை அப்படின்னா நால்வர் பெருமக்களுடைய கொள்கை. இந்த இந்த உடம்பை தூக்குறது கடைசி எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். அதே மாதிரி நம்ம உயிருக்கு துணையா வருவது இந்த 4 பேர். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் பேர் இல்லை நம் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசமும் உய்வை தரச் செய்த 4வர் பொற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னார். நமக்கு இந்த 4வர் பெருமக்கள் வேணும். இவங்க முறையை தான் நாம் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் என்ன செய்வார? மணிமிடற்றான் அரையான் ஐந்தலை அரவம் நாகம் ஐந்தலை ஆடு அரவம் அசைத்தான். எப்பயுமே சாமி அறையில ஐந்தலை நாகம் எப்பயுமே இருக்கும். அதை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அணி ஆரூர் பைந்தளிர் கொன்றை, அப்படியே பூத்து தளிர்கின்ற கொன்றையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். இப்ப எங்க இருக்காரு? ஆரூர்ல இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட கொன்றையந்தார் பரமன் அடிபரவ ஆரூர் பெருமானுடைய திருவடியை நாம் பரவினோம் என்றால் நம்மளுடைய பாவம்லாம் என்ன ஆயிருமா? போய்விடும். எப்படி போயிடும்? நைந்து ஊரும். அதுலயும் குறிப்பா நம்மலாம் தொண்டு செய்தோம் அப்படின்னா, தொண்டு செய்கின்ற அந்த ஆன்மாக்களை சாமி இன்னொன்று வரோம் வினைக்கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்போம். நிறைய நம்ம கிச்சட்டு நிறைய இருக்கும். சார் இந்த உயிர் பணி செய்யுது, இது திருக்கோயில் தினசரி வருது, தினசரி விளக்கு போடுது, தினசரி சொற்பொழிவு கேட்குது, தினசரி சிவப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பாரான் சிவபெருமான். நம்மளுடைய வினைக்கணக்கெல்லாம் சிவ சம்பந்தமாகவே இருந்தோம்னா நம்மளுடைய கணக்கில் என்ன செய்வாரான்? ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான்கான் அப்படிங்கிறாரு அப்ப சுவாமி. ஆனால் நம்ம வினைக்கணக்கெல்லாம் வெந்து வரும். வினையே இல்லாதவாறு சிவபெருமான் செய்து வருவார். இப்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னா உங்களுடைய வினைகள் போயிடும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் கொள்கையை ஒரு கொள்கை கடைபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ஞானசம்பந்த பதியம் படிச்சா போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை, அதுவே முக்தியை தந்துடும். முக்தி தரும். ஆனா என்ன செய்யும் அப்படின்னா, பதியங்கள் பாடினால், தோத்திரம் பாடினால் அது சாத்திரத்தில் கொண்டு போய் விடும். சாத்திரம் படித்து அதுக்கப்புறம் இறைவனை அடையக்கூடிய நெறிகளை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் இறைநிலையை அடைய முடியுமே தவிர படியிலேயே தான் போகும் உயிர். திருமுறை பாட ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்ப வினைகள், இப்ப தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. வினைகள் தீர்ந்துரும். ஆனா இப்ப தொல்வினை தீர்ந்துருச்சு, ஆகாமி ஒண்ணு இருக்கு, பிராப்தம் ஒண்ணு இருக்கு. பிராப்தவனை அனுபவிக்கும் போது சிவபெருமான் திருவள்ளுவர் நினைக்கணும், ஆகாமி ஒண்ணை ஏறாம பார்த்துக்கிடணும். ஆனா ஏறிக்கிட்டே இருக்குமே. அப்ப திருமுறைகள் பாடுனா அடுத்த நெருக்கி கொண்டு சொல்லும். சித்தாந்தம் கற்க வைத்து, சாத்திர நூல்கள் கற்க வைத்து, இறைவனை அடையக்கூடிய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதன் வழியில நடக்க வைக்கும். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் நிலைக்கு கொண்டு போய் செலுத்தும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டாரு, வினைகள் போயிடுச்சுன்னா நமக்கு பிறவி கிடையாது. பிறவி கிடையாதுதான். ஆனா அந்த பக்குவம் ஒரு வரைக்கும் பிறவி வந்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால் பிறகு சாத்திரத்தை வச்சிருக்காரு. தோத்திரம் மட்டுமே போதுமே நமக்கு. சாத்திரம் எதுக்கு சாமி வச்சிருக்காரு? இறைநிலை அடையக்கூடிய அந்த நெறிய சொல்வதற்கு சாமி எதுக்காக வச்சிருக்காருன்னா, திருமுறைகள் பாடிதான் நம்ம சாத்திரத்தை நாம என்ன செய்ய முடியும், கற்க முடியும். ரெண்டாவது, சாத்திரத்தை படித்து தான் திருமுறைகளுக்கு இதுதான் விளக்கம் என்று கூற முடியுமே தவிர, சாத்திர நூல் கற்காம திருமுறைக்கு இதுதான் விளக்கம் என்று நம்மளால் அறிய முடியாது. ரெண்டாவது, உண்மையான ஒரு பொருள் இலக்கணம் பொருள் வேண்டும் அப்படின்னா அதை பாடிய அருளாளர்களுக்கும் சிவபெருமானுக்கும் மட்டும்தான் தெரியும் அது உண்மையான பொருள். மற்றவங்களாம் எல்லாம் இலக்கணம் எப்படி பொருள் எழுதியிருப்பாங்க, அது ஒரு வரைக்கும் ஒத்து போகும். ஆனாலும் ரொம்ப உண்மையான அர்த்தம் அதை பாடிய அருளாளர்களுக்கும் சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த பாடலுடைய பொருள் என்னவென்று உணர முடியும். அப்படி சாமி எந்த அணிஞ்சிருப்பானா, கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய, அதுவும் பைந்தளிர் கொன்றை அப்படின்னாரு. அப்படியே அப்ப பூத்து குலுங்குற கொன்றை. அதுலேயும் குறிப்பா சாமி அணியக்கூடியது சரக்கொன்றை. சாமி என்ன கொன்றை அழிச்சிருப்பாரு? சரக்கொன்றை. அப்படியே சரஞ்சரமா இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மஞ்சள் கலர்ல, மஞ்சள் கலரை மாணிக்கவாச பெருமான் பாடுறாரு. இந்த கொன்றையை தான் சிவபெருமான் அணிஞ்சிருக்காரு. அது மாதிரி வாகை கொன்றைன்னு இருக்கு, அது மாதிரி மயில் கொன்றைன்னு இருக்கு. அப்படின்னு குளித்தல் ராமலிங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போனோம். சொன்னா, நீ இப்போ என்னென்ன புராணம் எடுக்க சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னு இந்த மாதிரி திருவாரூர் தியாகராஜ பெருமாள் இல்லையோ இலையில் எடுக்கையா நீ அப்படின்னாங்க. ஆமையா அப்படின்னு. வேற என்ன எடுக்க அப்படின்னு கேட்டேன். பெரிய புராணம் எடுக்கிறேன்யா, பெரிய புராணம் மாசத்துக்கு ஒருக்கா சென்னைக்கெல்லாம் போறேன் அப்படின்னு. அப்படியா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரவும் டக்குன்னு மயில் கொண்டு இருந்தது. தடக்கு 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 ஒரு வாயில் போட்டு வெண்டுட்டாரு. நம்ம அந்த மயில் கொண்டு இருக்க வருங்க, அப்படியே உருவினார். அந்த பூக்கெல்லாம் உருவி வாயில போட்டு நம்ம மென்னுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு இது மெல்றீங்க? சரவணா, இது தோப்பு இருக்கும்பா,
உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அதை சாப்பிடணுமா. அந்த பூவை சாப்பிட்டா ரொம்ப தோப்பு எல்லாம் இருக்கும், வயிற்று புண்ணுக்கு நல்லது அப்படின்னாரு. அதனாலதான் உடம்பு இப்போ வரைக்கும், இப்போ வயசு 85 வயசு ஆகுது, எப்படி இன்னும் பாருங்க சொற்பொழி எப்படி பண்றாங்க பார்த்தீங்களா. குரல் கண்ணீர் இருக்கும். அடிக்கடி தோப்பு கசப்பு சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதை சேர்க்கல அப்படின்னா எல்லா விதமான கோளாறுகளும் பண்ணும். நம்ம பெரும்பாலும் இதை ரெண்டை போட்டு சேர்க்கவே மாட்டோம். உப்பு உரப்பு புளிப்பு காப்பு இந்த நாலு தான் சேர்ப்போம். இந்த கசப்பு தோப்பை மட்டும் சேர்க்கவே மாட்டோம். தினசரி அடின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுண்டவத்தில் பொறிச்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சா அதை 2 எடுத்து வாயில போடுங்க. தண்ணி குடிக்காதீங்க. தண்ணி குடிச்சா அது களைஞ்சிரும். அது போய் உள்ள போய் வேலை செய்யணும்னா சுண்டவத்தில் எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிக்காதீங்கன்னு பல சொற்பொழிகளை சொல்லிட்டேன். உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு எதுக்கு அதிக காலம் நமக்கு தேவை அப்படின்னா இறைவனுக்கு பணி செய்வதற்கு இந்த உடம்பு நமக்கு தேவை. அப்ப அதிக காலம் வச்சிருக்கணும்னா கசப்பு தோப்பை அதிகம் நீங்க என்ன செய்யணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப வேற ஒன்றும் இல்லை. இப்ப மாத்திரை கொடுக்காங்கல்ல, நீ உடம்பு முடியலன்னு நீ எங்க போறீங்க, மாத்திரை வாங்கி சாப்பிட போறீங்க. மாத்திரை எப்படி இருக்கு, வாயில வைக்க முடியுதா, எப்படி இருக்கு, கசப்பா. அதை சாப்பிட்றது காட்டிலும் இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடுறது அதை சாப்பிட வேண்டியது அவசியம் இருக்காது, மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம். ஏன்னா கசப்பு தோப்பும் அதுல இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, மெடிக்கல்ல அந்த அதை மருந்து கலந்து என்ன செய்வாங்க நமக்கு உள்ள கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நோய் குணமாகும். அதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிடறோம், அந்த சுண்டவத்தில் கசப்பும் தோப்பையும் நாம் சேர்த்துக்கணும். அது மாதிரி பருநெல்லிக்காய் தினசரி ஒன்று சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நோயே வராது. தினசரி ஒரு பருநெல்லிக்காய் சாப்பிடணும். அதை கூவி இழைப்பான், ஏன் பருநெல்லிக்காய் ஒரு கிலோ 50 ரூபா, கிலோ 50 ரூபாமா. ஒரு பையன் அங்கே பக்கத்தில் போக மாட்டாங்க. உடம்புக்கு நல்லதை கூவி இழைப்பாங்க, ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. ஒண்ணுக்கு ஆகாததை போய் அட்டி புடிய சண்டை போட்டு என்ன செய்வாங்க, இதை புடியா அதை புடியான்னு சொல்லி வாங்கி போய் சமைச்சு சாப்பிட்டு உடம்புல நோயும் வியாதியையும் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நடக்கும். சே இருக்கட்டும். பைந்தளிர் கொன்றை என்றார் பரமன் அடி பரவ நைந்து உறும் நம் வந்து அணையும் நாள்தோறும் நல்ல. அந்த அருள் பெருமானை போய் நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் வீட்டி நமக்கு நல்லனவே நடக்கும் என்று இந்த பதியத்துல யாரு சொல்றா, நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்றோம். சரி, இப்ப நம்ம வந்து எதுக்குள்ள போறோம், கதைக்குள்ள போறோம். சாம வேதத்தினால் நகருக்கு சிறப்பளித்த லீலை. முன்பு பத்மகற்பத்தில் பிரளயபாதன் என்னும் மாயா ராட்சசன் ஒருவன் இருந்தான். அவன் பந்தனம், அதாவது கட்டிவிடல், சிறையிடல், யாரையும் என்ன செய்வான், எளிமையாக சிறையிடுவான். வேற என்ன செய்வான்னா ஸ்தம்பனம், அதாவது அசைய விட்டாமல் செய்யறது, யாரையும் அசைய விடாமல் செய்யறது. சில மாயை வித்தைகள்லாம் அந்த அசுரன் செய்வானாம். அடுத்து ரோதனம், தகைதல், கந்தனம், அலறும்படி செய்யறது, ஒருத்தவங்க ரொம்ப அலற விடுறது. இந்த மாதிரி செய்கையெல்லாம் செஞ்சு மாயா மந்திரங்களின் உதவியால் தன் பலத்தை கொண்டு 7 உலகங்களில் உள்ள பிராணிகளை பலவாறு துன்புறுத்தி வந்தான். பொதுவாக வந்து பிராணிகள்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த பிராணியும் துன்புறுத்தக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா பிராணியை போட்டு அடி 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 அடின்னு என்ன அடி அடிக்கிறாங்க, மாட்டை என்ன அடி அடிக்கிறாங்க, ஆட்டை உயிரோடு விட்டுறாங்க, பன்றியை விட்டுறாங்க. இப்படி இந்த உயிர் பலியெல்லாம் இட்டோம் அப்படின்னா அது இறக்கும் போது என்ன வேதனைப்படுதோ அந்த வினையை நாம் என்ன செய்யணும், அனுபவிச்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே அப்படின்னு துன்பப்படும் போது தான் தெரியும், ஆகா இந்த வினையெல்லாம் நாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ரெண்டாவது நமக்கும் அந்த இதெல்லாம் வரும், நாமளும் ஆட பிறக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும், மற்றவங்க அடிக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால அதுவும் அடியாரில் ஆயாச்சுன்னா நம்ம எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பே நமக்கு வரக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பு வரக்கூடாது. எல்லா உயிரினத்திலும் முடிந்த அளவுக்கு அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த உயிரும் நம்ம சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது அதான் செய்யணும், பெருமானே எந்த உயிரும் துன்பம் இல்லாமல் இருக்கும், எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பது என்று வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே. யாரு, நம்ம தாய்மணி சாமி சொல்வதற்கு என்னங்க, எந்த உயிருக்கும் துன்பம் வரக்கூடாது, எல்லா உயிரும் இன்புற்று, அதுவும் துன்பம் இருக்காது வேண்டும் கூட சொல்லலை, இன்புற்று இருக்க வேண்டும் தான் கேட்டேன். எல்லா உயிரும் இன்புற்று, எந்த உயிரும் துன்பம் வரக்கூடாது. அப்படிதான் நம்மளுடைய வழிபாடு இருக்கும். நம்ம சைவ வழிபாடு யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கணும். நீங்கள் செய்கிற வழிபாடு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். கோயிலில் நீங்கள் திருமுறைகள் பாடினா கூட 4 பேருக்கு என்ன செய்யக்கூடாது, இடையூறு இல்லாமல் தனியாக போய் பாடணும். யாரும் ஆள் இல்லாத நேரத்தில் தான் நீங்கள் சத்தமாக பாட முடியும். இல்லையா நீங்கள் சித்திர சபைக்கு வருங்க, அங்கே வந்து தான் பாடணும். அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அடியார் சொன்னாங்கல்ல,
எங்க பாடணும்னு கேட்டதுக்கு சித்திர சபைகள் வந்து தான் பாடணும்னு சொன்னாங்கல்ல. நீங்க அந்த மண்டபத்துல வழிபாடு பண்ற மண்டபத்துல நீங்க பாடினீங்கன்னா ஒருத்தங்க கண்ணை மூடி தியானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இடையூறாக. அதனால அங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, தனியா போய் பாடணும். நம்ம வழிபாடு மொத்தத்துல எல்லாருக்கும் இடையூறு இல்லாத வழிபாடாக இருக்கணும். ரெண்டாவது, சிவபெருமான் மேல ஆழ்ந்த அன்பு இருக்கணும். உண்மையான உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சேய் போல், அதாவது பேய் போல் திரிந்து, இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்களா, பேய் போல திரிவாங்களாம். ஒரே சிந்தனையா, யாரை நினைச்சிட்டு, சிவத்தை நினைத்து கொண்டு பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து, பிணம் போல இருப்பாங்க. எதையும் யார்ட்டையும் எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா பேசினா வினையாகும். அதனால பிணம் போல கிடப்பாங்க. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி, கிடைக்கின்றதை கொண்டு சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, நாய் எப்படி சாப்பிடுன்னு தெரியுமா, தேச நக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே போலதான் நம்மளுடைய உணவு இருக்கணுமா. ரொம்ப உணவு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு ஞானம் உண்டாகும். முதல்ல இந்த உபச்சாரம்னா நமக்கு தான். அடியோ ஓவரா சாப்பாடு மேல ரொம்ப விருப்பம் கொண்டவன் அடிய, அது சாமி தான் மாற்றணும். உண்மையை சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன செய்யணும், எதையுமே கொஞ்சம் கொஞ்சமா விடணும். நம்ம இன்னைக்கு நிறைய சாப்பிட்றோமா, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். காலப்போக்கில் இந்த விரத காலத்தில் நம்ம சாப்பிடும் பாருங்க, முதல்ல ஒரு வாய் மட்டும் சாப்பிடணும். அப்போ 2வது நாள் 2 வாய், 3வது நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகணும். நம்முடைய விரத காலத்தில் எப்படி நம்ம கூட்டிக்கிட்டே போகிறோமோ அதே மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். விரத காலத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த 15 நாள், அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டே போவாங்க. இப்படி தான் அந்த 30 நாளும் விரத காலத்தில் இருக்கும். அதே போல தான் நாய் போல் அருந்தினார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நல் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் என்ன செய்வாங்களா, தமர் போல் அரவணைத்து தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் உண்மை ஞானம் உடையவரே அப்படிங்கிறாரு. யார் சொல்றா, பட்டினத்தார் சொல்றாரு. அப்படி இருக்கணுமா. உண்மையான ஞானம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்க, பிணம் போல கிடப்பாங்க, யார்ட்டையும் பேச்சு வச்சுக்கிட மாட்டாங்க. நாய் எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி தான் அறுத்துவாங்க. பிணம் போல கிடப்பாங்க, பேய் போல திரிவாங்க. பேய் எப்படி பிடிச்சிச்சுன்னா விடாது, பார்த்துருக்கீங்களா, பேய் பிடிக்காம பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, ஒரே இப்படியே ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. நான் போயிருந்தேன். நல்ல அண்ணன் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நாங்கள் என்ன பார்த்துட்டே கேட்டேன், என்ன யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகி, அதுக்கப்புறம் இந்த பேய் விரட்டுறவங்கள கூப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் அதை விரட்டிட்டாங்க, போயிடுச்சு. அது ஒரே குளிக்க மாட்டாங்க, பேய் பிடிச்சவங்க வந்து குளிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரே இடத்துல ஒரு வாரம் நாளும் உட்காந்தே இருப்பாங்க. நான் அப்படின்னு பார்த்துருக்கேன், அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. பேய் பிடிச்சவங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க ஒரு வாரம், எந்திக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு வாரம் பாருங்க, அத்தனை பேரை விரட்டி எடுத்திருக்காங்க. இல்ல அது விரட்டுறவங்களாம் இருக்காங்க, அதுக்குரியது அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி வெளியே எடுப்பாங்க. அது உண்மைதான். ஆமா இருக்கு, சொன்னார்ல, பேயாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சொல்றாருல, பேயெல்லாம் இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்லிட்டோம்னா அதுக்கு அப்படியே கிடையாது, பேயெல்லாம் உண்டு. எல்லாம் இந்த தற்கொலை பண்றாங்களா அவங்களாம் பேயத்தான் தெரியுவாங்க. அவங்க போய் என்ன செய்வாங்க, போய் உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு வெளியில வரமாட்டாங்க. அப்புறம் பேய் விரட்டுறவனை வச்சுதான் விரட்டி வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இந்த பையன் நம்ம நண்பருடைய பையன், நம்ம அடியாருடைய பையன், அவன் என்ன திடீர்னு அவனுக்கு உள்ள போயிட்டாங்க. உள்ள அந்த இறந்த ஆளு உள்ள போனதும் எனக்கு சாராயம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த பையன், சின்ன பையன், அவன் ரொம்ப குடிப்பான் அந்த இறந்த ஆளு. அதேபடி சின்ன பையன் எனக்கு சாராயம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, இன்னும் எந்த வயசுல இப்படி சொல்றானேன்னு சொல்லி அப்பதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அமைதியா இருந்தான். அவ அண்ணன் அவ தம்பி என்ன செய்யறாப்லையோ அது பூராமே அந்த பையன் உள்ள போய் செஞ்சுட்டே. அதுக்கப்புறம் பேய் விரட்டினாங்க. எல்லாமே இருக்கு. பேயாய் கணங்களாய் வல்லாசுரராய் முடிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும். அப்ப நன் மங்கையரை எல்லாம் தாய் போல் கருதி தமர் போல் சேவிக்கிறோம். தமர்னா உறவாக எண்ணி, தமர்னா உறவு. எப்படி சுந்தரம் சாமி சொன்னார்ல, எல்லாரும் கேட்டாங்க இது யாருன்னு கேட்டாங்க சுந்தரம் சாமியில. அப்ப சாமி என்ன சொன்னாரு, நம் தவர் ஊரன் என்றான்
நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன் வாழ் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து. இப்படி வர்றவன் சாமி, இது யாரு சாமி அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நம் தமர், நம்ம உறவுப்பா அப்படின்னாரா சிவபெருமான். யார? சுந்தரம் சாமியை பார்த்து சொன்னார். இப்ப நம்மளையும் உறவு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? விருத்தராஜா சிவபெருமான் நம்ம உறவுன்னு சொல்லுவாரு. நம் தமர் அப்படிம்பார், நமது உறவு அப்படிம்பார். அதாவது ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தான் மன துள்ளிருக்க ஏன்றான் இமை அவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று சொல்வதற்கிறாங்க. யார் சிவபெருமான தாயை தந்தையாக பாவித்து சகோதரராக பாவித்து யார் வழிபாடு செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சிவபெருமான் எப்படி போறான்? தோன்றா துணையாய் இருந்து வந்து சாமியார் செய்வார். அப்படி செய்வார். அந்த அளவு சாமி மேல நம்ம நேசம் வைக்கணும். நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையில் சீசி இவையும் சிலவோ விளையாடி. அதுல இதுல சொல்லுவார் பாட்டுல, சுற்றத்துல கூட சொல்லுவாரு, பேசிந்தான் ஈசனே எந்தாய் எந்தாய் பெருமானே என்று பேசி பேசி பூசிந்தான் திருநீரே நிறைய பூசி போற்றி என் பெருமானே என்று பின்றா நேயத்தால் அப்படிப்பாரு. பின்றா நேயம் சாமி மேல அந்த அளவுக்கு அனுப்புவார். பின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தாதவை ஆண்டானே அவாவெல்ல கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ எம்பெருமான் என நீ செய்த வண்ணம் தானே அப்படிப்பாரு. யாரு? அது மாணிக்காசர். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீ செய்த வண்ணம் தானே, நீ செய்திட்ட இச்சை தானே, நீ செய்த பெரும் கருணை தானே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த சுற்றத்துல சொல்றாரு. இந்த பதியத்தை பண்ணோம் நமக்கு என்ன உண்டாகும்? வாசனை மழை கூட இருக்காது. இந்த பெருங்காயட்டப்பால பெருங்காயத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அது போல இங்க இருக்கேன் சார், தண்ணி இருக்கேன், நீ வெண்ணியா வெந்நீர் சார். அப்ப சாமி தமர் அப்படின்னா நம்ம சுவாமிக்கு உறவு அப்படின்னு. அப்ப உண்மையான உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த நிலையில தான் இருப்பாங்க. இச்ச பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்துவாங்க. அதனால அந்த சாப்பாடு மேல வேட்கையே அவங்களுக்கு வராது. உண்மையான உடையவர்களுக்கு சாப்பாடு மேல கொஞ்சம் கூட பற்று வராது. அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சரவண சாப்பிட்ற பத்தி நினைக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? இவங்க தான் சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க. நம்ம அரியலூர் சரவண இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவர் உண்மை ஞானம் உடையவராக இருக்காரு. அப்படியா? ரொம்ப சிறப்பு. அதோட சரி. சாப்பிட மாட்டாங்கண்ணா. அதான் அவங்கள உண்மை ஞானம் உடையவர். நமக்கு அந்த ஞானம் எப்போ வர போது தெரியல. சாமி திருவள்ளுவர் பார்த்தீங்களா? வெரி குட் வெரி குட். அதான் சிறப்பு. அப்படிதான் சாப்பாடு நல்லா இருக்குங்க. காலை சாப்பாடு சூப்பரா இருந்தது, மதிய சாப்பாடு அருமையா இருந்துச்சு, பாயசத்தோட சாப்பாடு, ஒரே சாப்பாடை பத்தியே பேசிக்கிட்டு தான். அதான் உண்மையான உடையவர்கள் அதை பத்தி நினைக்க மாட்டாங்க, சாமியை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க, வேற எதையும் பேச மாட்டாங்க. பேசினால் எந்தாய் ஈசனே எந்தாய் எந்தாய் பெருமானே என்று பேசி பேசி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். இறைவனை பத்தி கேட்க அந்த அளவுக்கு சொல்ற. அப்படி இருக்கணும், அப்படிதான் சொல்லணும். அந்த உணர்வு நீங்களும் அடுத்த வருஷம் போய் அந்த காட்சியை பார்க்கணுங்கிற மாதிரி தான் சொல்லணும் விஷயத்த. கைலாயமே அங்கதான் இருந்தது. ஆமா, எல்லா அடியாரும் சிறப்பா வழிபாடு பண்ணி அந்த கைலாயத்தை சுந்தரம் சாமியும் சேரமான் அந்த கொண்டு வந்த அந்த சிறப்புலாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை நான் அடியும் போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், போடணும். சரி, அப்படி இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று, இந்த உலகத்திலே நரி எப்படி உலருமோ அது போல உழன்று நான் மங்கையரை எப்படி பாய்ப்பாங்க? தாய் போல் கருதி தமர் போல் நினைப்பார்கள் அருளாளர்கள், உண்மை ஞானம் உடையவர்கள் அப்படி இருப்பாங்க. நாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நடப்பதற்கு உண்டான முயற்சியாவது என்ன செய்யணும்? எடுக்கணும். சரி, இப்படி அந்த
மாயா மந்திரத்தினால் அத்தனை பேரையும் அசைய ஒட்டாமல் செய்வது, கட்டி விடுதல், சிறையில் அடைத்தல், தகையுதல், அலறும்படி செய்தல், இது போன்ற செயல்களை எல்லாம் அந்த பிரளயபாதன் என்கின்ற அசுரன் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அவன் மதங்க மகரிஷி ஆசிரமத்தில் உள்ள ஆண் மான்களையும் பெண் மான்களையும் தன் மாயா மந்திரத்தினால் அசைய ஒட்டாமல் செய்தார். இந்த மதங்க மகரிஷி யார் அப்படின்னா, இவர் ஒரு சபரி என்கின்ற ஒரு சிஷ்யர் கொண்டு இந்த மதங்க மகரிஷி இந்த சபரிங்கிற என்ன செஞ்சா, பிறவியில உடல் உழைப்பு இல்லாம இருந்து கொண்டிருந்தார். உடல் உழைப்பு இல்லாம இருந்ததுனால அடுத்த பிறவில ஒரு ரிஷியை போய் பார்த்து, நான் மறுபிறவில நான் தொண்டு செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்ணாக இருக்க வேண்டும் என்று அந்த மகரிஷியிடம் போய் கேட்டான். எனக்கு இல்லையா? அது காத்துக்கு அதை பத்தி ஏன்னா நிக்கல. அப்ப அவரு அந்த மகரிஷியை பார்த்து, முற்பிறவியில நான் இந்த பிறவில உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கின்றேன், அடுத்த பிறவில நான் தொண்டு செய்யக்கூடிய பணிப்பெண்ணாக நான் பிறக்க வேண்டும் என்று அந்த ரிஷியிடம் கேட்க, மறுபிறவில அந்த சபரி என்கின்ற பெண் ஒரு மலை தேசத்து பெண்ணாக பிறந்து அங்க பூரா ஆடு இதையெல்லாம் பழி விடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு இதையும் பழி, அதெல்லாம் பார்த்துட்டு அவளால் பொறுக்க முடியாம அங்கேருந்து ஓடி இந்த மதக மகரிஷியுடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்தான். தெரியாம தங்கியிருந்தான். அந்த மகரிஷி வெளியே போனது உள்ள இருப்பான். அதுக்கப்புறம் அவர் வெளியில போனதும் அங்கே கோலம் போட செய்ய எல்லா விதமான அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மதக மகரிஷி பார்த்துக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் யாரு செய்யறா அப்படின்னு ஒரு நாள் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. வச்சு, நீ உண்மையிலே என்னுடைய சிஷியராகவே இரு, நீ மறைஞ்சிருந்தா எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ நேரடியாகவே என்னுடைய சிஷியராக இரு அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி இருக்கவும், உடனே உன்னுடைய இது உனக்கு ஒரு மந்திரம் சொல்கின்றேன், ராமர் இங்கே வரும்போது உனக்கு அந்த இது பூர்த்தியாகி நீ மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி அந்த மதங்க மகரிஷி இந்த சபரி என்கின்ற பெண்ணிட்ட சொன்ன. அதுபடியே ராமரும் இவரும் வந்தாங்க. எங்க லட்சுமணன் இப்ப வனவாசம் வந்தாங்க பார்த்தீங்களா? அப்ப இங்க வரும்போது இந்த காட்டுக்கு வரும்போது ரொம்ப மனம் வீசி இருந்ததான். மனம் கமகமன்னு வந்ததான். இப்படி இந்த காட்டுல மட்டும் இவ்வளவு மனம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அப்போ இவர் சாமியுடைய திருவடியை அடைந்தார் மதங்க மகரிஷி. அவர் மோட்சத்துக்கு போயிட்டார் மதங்க மகரிஷி. இப்ப அந்த சபரி என்கின்ற பெண் மட்டும் அந்த ஆசிரமத்துல இருக்கா. புரியுதா சார்? கதை புரியுதா? அந்த ஆசிரமத்துல இருக்கும்போது உடனே அந்த ராமன் லட்சுமணன் எல்லாம் வர்றாங்க. வரும்போது இங்க இவ்வளவு மனம் கமழுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுடைய குருவாக வழங்கக்கூடிய மதங்க மகரிஷி உடல் உழைப்பால் இங்க எதுவும் இல்லாதனால விறகு வெட்டி தேவையானதுக்கெல்லாம் உடல் உழைப்பாலே எல்லாமே செஞ்சாராம் இந்த மதங்க மகரிஷி. போய் விறகு வெட்ட செய்ய இந்த மாதிரி அவர் வேர்வையெல்லாம் சிந்தின இடமெல்லாம் மனம் கமழிச்சான். அந்த மதங்க மகரிஷியுடைய வேர்வை சிந்து பாருங்க. இப்போ ஒரு மரம் வெட்டுறான்னு வச்சுக்கோங்க, அந்த வேர்வை சிந்தின இடமெல்லாம் மனம் கமல ஆரம்பிச்சு. இப்படி காட்டுல ஃபுல்லா அவர் வாழ்கின்ற இடம் முழுவதும் அந்த மாதிரி வாசமா இருக்குது அப்படின்னு அந்த சபரிகிட்ட கேட்கவும், சபரி இந்த கதையெல்லாம் எடுத்து சொன்னதும் உடனே ராமருடைய பாதம் பட்டதும் அவளுக்கு மோட்சம் கிடைச்சதான். யாருக்கு? இந்த சபரி என்கின்ற பெண். இந்த மதங்க மகரிஷி ரொம்ப உத்தமமான மகரிஷி. எப்படி வசிஷ்ட மாமனிதர் நம்ம சொல்றோமோ அதே போல இந்த மதங்க மகரிஷியும் ரொம்ப உத்தமமான ஒரு மகரிஷி. அவர் ஆசிரமத்துல ஆண்மான்களையும் பெண்மான்களையும் தன் மாயா மந்திரத்தினால் அசையோட்டாமல் அப்படி செய்து கொண்டிருந்தார். அதனை கண்ட மதங்கர் 16,000 வருஷம் வரையில் அஸ்தகிரியின் மகிமையினால் தனது மான்களை முன்போல சுகமாக வாழும்படி செய்தார். உடனே தன்னுடைய தவத்தின் வலிமை காரணமாக இரண்டாவது அந்த சபரி பெண்ணிருக்க பாருங்க, தன்னுடைய தவம் முழுவதும் தொண்டு செய்த தவம் முழுவதும் இந்த மதங்க மகரிஷிட்ட கொடுத்தாலாம். அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சா, வலு கூட ஆரம்பிச்சிருச்சு மதங்க மகரிஷி. அதுக்கப்புறம் தான் அவர் மோட்சடைகிறார். இப்ப அந்த மதங்க மகரிஷியுடைய அந்த தவத்தின் காரணமாக மறுபடியும் இந்த மான்மாரெல்லாம் துன்பப்படுத்தினவருங்க, அதெல்லாம் மறுபடியும் அவர் உயிர் பிச்சு கொடுத்தாராம். அந்த மான்களை முன்பு போல சுகமாக வாழும்படி இந்த மதங்க மகரிஷி செய்தார். அதை புரிஞ்சிச்சா? பின்பு என்னாச்சு அப்படின்னா, ஆசிரமத்தில் யோகம் செய்யலானார். 16 வருஷங்களையும் மலைப்பாம்பாக இருந்து கழிந்த பிறகு உடனே இவனுக்கு என்ன செஞ்சாரு, அந்த அசுரனுக்கு, எந்த அசுரனுக்கு? பிரளயபாதன் என்கின்ற அந்த அசுரனை மலைப்பாம்பாக இருக்கும்படி சபித்தார். யாரு? இந்த மகரிஷி, மதங்க மகரிஷி மலைப்பாம்பாக இருக்கும்படி சபித்தார். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான், மலைப்பாம்பாக இருந்தான். அதே மாதிரி கோயில்ல உறங்கினோம் என்றால் நமக்கு அடுத்த பிறவி என்ன பிறவி?
மலைப்பாம்பாக பறக்கும். மறந்துடக்கூடாது. சிவராத்திரியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை ஃபுல்லாக உறங்குறாங்க. முதல்ல அதை தவிர்க்கணும். உறக்கம் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு கூட போயிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? உறங்கக்கூடாது. இப்போ உறக்க வர மாதிரி இருக்கா, போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்துக்கணும். அப்படிதான் செய்யணும். அதுலேயும் அடியில் வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படிமே முகத்தை கழுவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை எடுத்ததுக்கப்புறம் பூஜை எடுக்கிறதுக்கு முன்னாடி உறங்கி உறங்கி இப்படி அசதிக்கிட்டே இருக்கும். போய் முகத்தை கழுவிட்டு வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். உட்காந்து உறக்க வருது, நின்றுக்கிட்டே இருக்கிறது. இல்லைன்னா பதிகம் பாடுறது. அப்பயும் அசத்துச்சுன்னா அப்படியே சுற்றி வருது சாமியை. இப்படியே இருந்துக்கிட்டே இருப்போம் நம்ம அடியார்கள் எல்லாருமே. முன்னாடி பூஜை எடுத்ததுக்கப்புறம் 4 வேளை பூஜை, ஒரு வேளை பூஜை முடிச்சுட்டு போய் திருக்கோயிலில் போய் ஒரு சுற்றி வந்துட்டோம்னா ஜம்முன்னு ஆயிரும். அப்புறம் 2வது காலத்தை உட்காந்து பூஜை முடிச்சுட்டு அப்புறம் சாமியை போய் சுற்றி வந்துட்டு இப்படி 4 காலமும் இங்கே சாமியை ஆத்மலிங்கத்தை பார்க்க வேண்டியது, அங்கே வந்து பராத்தலிங்கத்தை பார்க்க வேண்டியது. இப்படி சிவப்பொழுதா சிவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக இது. இங்கே சிவராத்திரி காலத்துலலாம் ரொம்ப தெரியாமல், அந்த சிவராத்திரி காலத்தில் தெரியாமல் அந்த வாள் போய் அப்படி தூண்டிடுச்சு. அந்த அணைய போகிற விளக்கு அப்படி தூண்டி விட்டதுனால சாமியுடைய கருணை பாருங்க, அவர் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தார். யார? அந்த எலிக்கு பாருங்க, அதுக்கு வந்த வாழ்வு மகாபலி சக்கரவர்த்தியாக இருக்க. ஒரு சாமி வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறோம்னா துளி அளவு அன்பு கேட்குறாரு. அந்த துளி அளவு அன்பு நம்ம செலுத்துறோமான்னு யோசிக்கணும். நீங்க பூஜையில வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம நீங்க எந்திக்கவே கூடாது. பூஜையிலும் சரி, அனுஷ்டானம் பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து சிவ பூஜை எடுக்கலைங்க அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் சாமி கும்பிட்டாலே ஒரு சொட்டு கண்ணீராவது என்ன செய்யணும்? வர்ற அளவுக்கு சாமி கிட்ட மனத்தை கொடுக்கணும். மனம் ஒன்றணும். ஒன்றுனா வரும், ஒன்றலைன்னா வராது. இல்லைன்னா ஏதோ நம்ம வாட்டி சாமியை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான். உங்கள் அன்பு முழுவதும் அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாம் கொன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையோர் எனக்குண்டோ எந்தோர் முக்கன் எம்மானேன் அன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கு என்னங்க, ஆவி பொருள் அனைத்தையும் சாமி கிட்ட ஒப்படைச்சோம். இது நான் இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதான் கடை திறக்கும். நம்ம போகவே முடியாது. இங்கேருந்து கடை தரவே முடியாது. என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, என்னால் ஆகக்கூடிய செயல் ஒன்றும் இல்லை, எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை அப்படிங்கிற அந்த திறத்தோடே நம்ம வாழணும். ஏகனாகி இறைவனி நிற்றல், ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயி தன்னோடு வல்வினை என்று என்பது சிவஞான போத சூத்திரம். அதனால் எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை என்பது ஏகனாகி நிற்றல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கென்று அறிவு இல்லை அப்படிங்கிறது ஏகனாகி நிற்றல். எனக்கு என்று ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறது இறைப்பணி நிற்றல். நீ இறைப்பணி செய்யும் போது சும்மா செய்யறது பணி கிடையாது. என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு செய்யும் போது தான் உங்களுக்கு இறைப்பணி. மற்ற நேரம் இறைப்பணி கிடையாது. நம்ம பணி செய்யும் போது பெருமானே செய்கிற பணி நான் செய்கிறேன், நீ தான் எனக்குள்ள செய்ய வைக்கிற, என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, செயலெல்லாம் உன்னுடைய செயல் அப்படின்னு நினைச்சு செய்யும் போது தான் இறைப்பணி ஆகும். இல்லைன்னா அது இறைப்பணி ஆகாது. ஏதோ வந்து பணி செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், இறைப்பணி ஆகாது. அது மாதிரி எனக்கும் என்று ஒரு அறிவு இல்லை. படிக்கும்போது எனக்குன்னு அறிவு கிடையாது சாமின்னு நினச்சி படிக்கணும். நான் எத்தனை பதிகம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கோங்க, பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பதியமே மனப்பாடம் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு அறிவோட அறிவாக இருந்து யாரு ஏற்கிறான்? சாமி தான் ஏற்கிறான். பாலனாம் விருத்தாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனது உரை ஆகுது. இதுவே ஞானிகளே சொல்றாங்க, நாங்க பாடல உள்ள இருந்து சுவாமி தான் பாடுறாருன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். எதுவுமே நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, அப்படி மலைப்பாம்பாக இருந்து ஆசிரமத்தில் யோகம் செய்யலானார். அப்படி யோகம் 16 வருஷங்களையும் மலைப்பாம்பாக இருந்து கழிந்த பிறகு பிரளயபாதன் முன்போல மறுபடியும் ராட்சச சரீரம் அவனுக்கு கிடைத்து, மறுபடியும் ராட்சச சரீரம் அவனுக்கு கிடைச்சிருச்சான். மறுபடியும் நல்ல பிறவி கிடைச்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் எந்த எண்ணத்தோடு இருக்கானோ அந்த பிறவி தான் வரும். யோசிச்சு பாருங்க. இப்ப இறக்கும் போது நம்ம என்ன எண்ணத்தோடு இறக்குறோமோ அதுதான் மறுபிறவியில் நமக்கு வரும். அந்த ராட்சச குணத்தோடு இருந்ததுனால மறுபடியும் எதா வந்துட்டான், அந்த ராட்சச பிறவியா வந்துட்டான். அப்ப இறக்கும் தருவாயில பெருமானே உங்களை அன்பு செலுத்தாம இருக்கனே, இந்த பிறவி வீணாகி விட்டதே அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த பிறவியில் என்ன வரும்? சாமி மேல அன்பு செலுத்துற மாதிரி பிறவி வரும் இறக்கும் தருவாயில. அதுக்கு முன்னாடி நம்ம தவம் செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்பயே தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்த பிறவி முக்கியமா அடுத்த பிறவி கண்டிப்பா உண்டு. அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா பக்குவம் வர்ற வரைக்கும் என்ன வரும்? பிறவி வந்துட்டே இருக்கும். அந்த பிறவியும் நல்ல பிறவியா வருமா வேண்டாமா?
சிவபெருமானை நினைக்கிற மாதிரி பிறவி வேணுமா வேண்டாமா? அதுக்காவது சிவபெருமானை வழிபாடு பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்படின்னா உயர்ந்த குடியில பிறக்க வச்சு சாமி தன்னை நினைக்குமாறு சிவபெருமான் செய்வார். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? அதுக்காவது தொடர்ந்து சுவாமியை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது இது ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திடுமின்னு அப்பர் சாமி சொல்வதற்காங்க. இந்த பிறவியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக ஆக்கிவிடக்கூடாது. சாமி நான் ஒன்னே ஒண்ணுக்குத்தான் சாமி வரதுறேன் அப்படின்னா, யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பு அதனுக்கும் என் கடவேன், வானேயும் வெறில் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்தும் இரேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம்மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவனே. உன் அருள் எப்போ சாமி கிடைக்கும்? எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வேற எதுக்குமே நம்ம வருத்தக்கூடாதுன்ட்டார். சிவபெருமான் அருள் எப்போ கிடைக்கும்? சிவபெருமான் அருள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சிவபெருமான் அருள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அடியாரோடு குடியிருக்கணும். அப்பனாதான் அருள் கிடைக்கும். ஏன்னா சிவபெருமானை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அவருடைய அடியார்கள் என்ன செய்யலாம்? அதனாலதான் சிவபெருமான் சொன்னாரு பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னாரு. சிவபெருமானை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு? சிவபெருமானுடைய அடியார்கள். பெருமையால் தம்மை ஒப்பார், ஒப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள். பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்று வெல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கம். இவரை நீ சுந்தரப்பு சாமிகளை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, சேக்கிழார் சாமி சொல்றாரு பெரிய புராணத்துல, அப்படிப்பட்ட அடியார்களை போய் நீ சென்றடைவாயாக அப்படின்னு சுவாமி சொன்னோம். உடனே அப்பதான் சாமி எனக்கு என்ன சாமி தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி அப்படின்னாரு. இந்த அடியார்களை போற்றி பாடுவாயாகன்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னது, என்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றோமோ அன்னைக்கு வந்து சுவாமி நமக்கு எல்லாம் உணர்த்துவார். எனக்கு எல்லாம் அது எனக்கு தெரியுமே, தொடர்ச்சி அது நமக்கு தெரியுமே, ஒரு வழி அது நமக்கு தெரியுமே, திருப்பூர் அது நமக்கு தெரியுமே இப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நமக்கு உணர முடியாது அடுத்த நிமிஷமே நமக்கு. ஏன்னா உயிர்கள் வந்து மறக்கக்கூடிய தன்மை உடையது, நல்லா மறந்துடக்கூடாது. நம்ம தெரியும் தெரியும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, மறக்கக்கூடிய தன்மையே ஆயிரும். அதனால எதுவே தெரியாது தெரியாது என்று யாரு கேட்கும் போது நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது, அது குற்றமாயிரும். நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஒரு அடியார் கேட்கும் போது நாம விஷயத்த எடுத்து சொல்லணும், இல்லைனாலும் குற்றமாயிரும். வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன், இருந்து நல மலர் புனையேன், ஏத்தேன் நான் தழும்பு ஏற பொருந்திய பொற்சிலை குனித்தாய், அருளமுதம் புரியாயேன், மற்ற என்னே நான் ஆமாறே, ஆமாறு உன் திருவடிக்கு அகம் குலையேன், அன்பு உருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், புகழ்ந்து உரையேன், புத்தேலில் கோமான் என் திருக்கோயில் தூகேன், விழுகேன் புத்தாடேன், சாமாரே விரைகின்றேன், சதுராளா உனை சார்வானேன், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு, வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, சூழ்த்த மதுகரம் முரளும் தாரோயை வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான், யானும் உன்னை வந்து பரவுவனே. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள்வேதம், குறவுவார் குழல்மடர்வார் கூருடையால் ஒரு பாகம், விரவுவார் வெய்யன்பின் அடியார்கள் வேண்மேன், அடியார் கடலினைகள் காண்பாரோ அறியானே. அறியானே யாவருக்கும் அவ்வரவா அம்பலத்தியம் பெரியானே, சிறியனை ஆட்கொண்ட பெய்களற்கில் பிறையார்ந்த மலர் தூவேன், வியந்து அலறேன் நயந்து உருகேன். எப்படி சொல்ற பாருங்க மாணிக்கவாசகர் சாமி, நான் இப்படிலாம் உருகாம இருக்கலையே சாமி, எத்தனை அடியார்கள் எப்படிலாம் இருக்காங்க, எப்படி வழிபாடு செய்யறாங்க, உன் திருக்கோயிலுக்கு எப்படி போறாங்க, எப்படி மலர் கொண்டு பூசிக்கிறாங்க, அதை நான் செய்யாம இருக்கேனே அப்படி பல பாடல்களை சொல்றாரு. வியந்து அலறேன் நயந்து உருகேன், மற்றவங்களும் அப்படி செய்யறாங்க, நான் ஏன் சாமி இப்படி செய்ய மாட்டேங்கிறேன்னா அப்படி சுவாமிகிட்ட கேட்குறேன். இந்த பதியத்தெல்லாம் சுவாமிகிட்ட முன்னாடி உட்காந்து பாடணும். நாடகத்தாலும் நடிகார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்துடுவான். இந்த பாட்டை வந்து ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணலாம். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம் இந்த பாட்டெல்லாம். அதை வச்சு வச்சு நீங்க எடுத்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும். நிறைய பாடம் அப்படி வருது, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும் நமக்கு. திருவாசகம் எளிமையா படிக்கிற விஷயம் என்னன்னா, முடிஞ்சதுல இருந்து தொடரும், ஈஸியா நீங்க பாடிடலாம். அதனாலதான் திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார், முடிஞ்சதை வச்சே நீங்க பாடிடலாம். அது மாதிரி சாதாரண குழந்தைகிட்ட கேட்டா கூட சிவபுராண கடன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையா போய் மக்களை சென்றடைவது திருவாசகம். திருவாசகம் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருக வைக்கும்.
பல பாடல்களை ஆட்டுகளேன் அடியேன் அரசே அவன் இதில் ஐம்புலாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உருகி உருகி ஓலமிட்டு போட்டி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்து அப்படிங்கிறாரு. பல இடங்களும் சரி, அந்த அளவுக்கு நம்ம சாமிகிட்ட அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். முன்பு கூட மறுபடியும் அவனுக்கு என்ன உடம்பு கிடைச்சது? அந்த ராட்சச சரீரமே கிடைச்சது. இறக்கும் போது என்ன இதோட இறக்குறோமோ அதே பிறவி நமக்கு மறுபடியும் வந்து சேரும் என்ற காரணத்தினால் அவனுக்கு மறுபடியும் அந்த ராட்சச சரீரம் கிடைத்தது. மதத்தினாலும் இயற்கையான குணத்தினாலும் அக்கொடிய அரக்கன் பிராணிகளுக்கு மறுபடியும் பலவாறு துன்பம் விளைவிக்க ஆரம்பித்தான். மறுபடியும் எப்பயும் போல அந்த வாசனமெல்லாம் விடாது. ஏற்கனவே நம்ம செஞ்சது விடாது, மறுபடியும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வேப்பம்புழு வேகமா வந்து கரும்பு தோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வாசனை விடாம மறுபடியும் போது பாருங்க எங்க அந்த வேப்ப மரத்துக்கு, அது மாதிரி அவன் விட மாட்டேன். ஒரு நாள் மலையிலிருந்து வேறொரு மலைக்கு தாண்டி கொண்டே தென் திசையை நோக்கி வருகையில் அந்த அரக்கன் மேடு பள்ளங்களும் காடு செடிகளும் இல்லாமல் பூதேவியின் முக கமலம் போல விளங்கும் சோழ நாட்டை கண்டு வியப்புட்டான். இப்படி ஒரு நாடு இருக்கா அப்படின்னு சோழ நாட்டை பார்த்து அவன் வியந்தான். அதன் திரகமாய் விளங்கக்கூடிய திருவாரூர் நகரின் சிறப்பையும் தேவாலயத்தின் அழகையும் கண்டு பொறாமை கொண்டு தன் ரோதன சக்தியினால் ஆலயத்தில் இருக்கும் ஜனங்கள் வெளியே வர முடியாமலும் உள்ளே போக முடியாமலும் போய் தடுத்து நின்று துன்பம் செய்தான். அப்படி ஊடால போய் நின்றுக்கிட்டான். யாரும் உள்ளேயும் வர முடியல, வெளியிலையும் போக முடியல. திருவாரூர் நகரத்தை பார்த்து ரொம்ப வியப்புற்று. ஏன்னா அந்த திருவாரூர் நகரத்தை ஏற்கனவே விஸ்வகர்மா எப்படி செஞ்சிருக்காரு? அந்த அழகுரு நகராக அதை செய்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்தை கண்டு வியப்புற்று இங்க வந்து தடுத்து நின்றுக்கிட்டான். யாரு? இந்த பிரளயபாதன் என்கின்ற அசுரன். அப்படி இருக்கும்போது திருவாரூர் நகரத்துக்குள்ளே இருக்கும் ஜனங்கள் வெளியே போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார்கள். திருவாரூர் நகருக்குள் செல்ல ஒண்ணாமலும் தகைத்து விட்டு அனைவரும் துன்புற்றார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒருவர் கண்ணுக்கு மற்றொரு புலப்படாமல் குருடர் ஒரு மாயை வித்து காமிச்சு ஒருத்தர் பார்க்க முடியாமையும் எதுவும் அது மாயா மந்திரத்தின் காரணமாக ஒருத்தரை பார்க்க முடியாமலும் புலப்படாமலும் குருடர் போலாயினர். வெளியில் இருப்பவர் உள்ளே செல்ல கால்கள் எழவில்லை, உள்ளே இருப்பவர் வெளியே செல்ல வழியே அறிந்து கொள்ள முடியவில்லை. அக்கொடிய மாயினால் ஜனங்கள் எல்லோரும் அழுது கதறினார்கள். பிரளய காலம் வந்துவிட்டதாக எண்ணினார்கள். எல்லாருக்குமே இப்ப என்ன பிரளய காலம் வந்துச்சா, நாமெல்லாம் இறக்கத்தான் போறோமா அப்படின்னு எல்லாருக்கும் பலவாறு ஒரு பயம் வந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. எப்பயுமே ரொம்ப இப்போ ஒரு ஒரு எந்த நேரம் ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தானா, எந்த நேரமும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அது கடற்கரை பக்கத்துல கடல் பக்கத்துல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் கூடியிருந்தாங்க. நான் இல்லை, நீங்க என்ன விளையாடுங்க, நான் என்ன செய்ய போறேன், இந்த ரூம்ல போய் நான் தியானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட விட்டுட்டு இவன் போய் உள்ள போய் தியானம் பண்ணிட்டு இருந்தான். கடல் பொங்கி எழுந்தது, பொங்கி எழுத்து எல்லாத்தையும் அழிச்சது. இந்த தியானம் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க, இவனை மட்டும் ஒண்ணுமே செய்யல, இந்த ஒருத்தனை மட்டும். ஏன்னா இறைவனோடு ஒன்றிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது, துன்பம் வராது. அந்த அளவுக்கு ஒன்றணும் சாமி கிட்ட மனம். அடிமை முந்தா நாள் கூட ஒரு அடியார் போன் போட்டாரு, நைட்டு 11:30 மணிக்கு ஒரு அடியார் போன் போட்டாரு. சாமி எனக்கு துன்பம் தாங்க முடியல, என்ன செய்யணும்னு கேட்டாரு. ஒரே ஒண்ணுதான் சொன்னேன். முந்தா நாள் கேட்டாரு, நீங்க பூஜை ரூமுக்கு போங்க, சாமியை மனதால நினைங்க, பஞ்சாட்சர பதியத்தை பாடுங்க, நம்பிக்கையோடு பாடுங்க, உங்க துன்பம் எப்படி போகுதுன்னு மட்டும் நீங்க அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கன்னு முந்தா நாள் சொன்னேன். இன்னைக்கு காலையில் போன் போட்டு, சிவா நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னாரு. இது நம்மளுக்கு நமக்கு எவ்வளவு மன கவலை இருந்தாலும் சாமியை அதிகமா சிந்தனை பண்ணணும். அவனை நினைக்க இன்பம், அவரை மறக்க துன்பம். இதைதான் நான் பல பேர் சொற்பொழிலையும் சொல்றேன். நீங்க நினைக்கிறது தான் இருக்கு. ஒண்டி ஒருகால் நாம அடியாரோட இருக்கக்கூடிய நம்ம மறக்க நினைச்சா கூட சிவருமன் மறக்க விட மாட்டாரு. நம்ம அடியார் கூட சேர்த்து நினைக்க வச்சுடுவாரு சாமி. அதுதான் அடியாரோட கூட இருக்கணுங்கிறது. அடியார் கூட இருந்தால் தான் நமக்கு சாமி மேல நினைப்பு வரும். இதை விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், நினைப்பு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது சார். அதனால எந்த நேரமும் சாமியோட நாம தொடர்போடையே இருக்கணும், புராணத்தோட தொடர்போடையே இருக்கணும். புராணங்கள்லாம் சாமி கொடுத்தது. புராணங்கள்லாம்
18 புராணங்கள்லாம் சிவபெருமான் தந்தது. புராண வாயிலாக நாம சிவபெருமானை சிந்திப்பது, தோத்திரங்கள் வழியாக சிவபெருமானை சிந்திப்பது, சாத்திரத்தின் வழியாக சிவபெருமானை சிந்திப்பது, இப்படி சாமியோட தொடர்பு கொண்டே இருந்தா தான் நமக்கு இறைநிலையில இருந்து நம்ம தொடர்ந்து நீடிச்சிருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கீழே வந்துடும். ஒரு செகண்ட் போதும். எப்பேற்பட்ட நற்குணங்கள் இருந்தாலும் ஒரு கெட்டது செஞ்சா என்ன ஆயிரும், கீழே ஓடியே வந்துடும். அதுபோல நம்மளுடைய செயல்கள் எல்லாம் என்ன ஆயிரும், ரொம்ப கீழே வந்துடும். சரி, அப்படி ராஜ மாளிகையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நந்தவனங்களிலும் தடாகங்களிலும் தேவாலய மண்டபங்களிலும் நிலை பெற்ற ஜனங்கள் எல்லோரும் அவ்வாறு துன்பப்படும் போது புண்ணியபுரத்துக்கு அதிபதியாகிய வினயசோழ மகாராஜன் என்ற ஒருவன் இருந்தான். அங்க ஆட்சி செய்யக்கூடிய வினயசோழ மகாராஜன் என்ற ஒரு அரசன், அவன் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும் போது திருவாரூர் நகர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்நகரில் சிறுவர் முதல் கிழவர் வரை எல்லா மனிதர்களும் ஜீவராசிகளும் அரசனுடைய மகா மாயினால் 2 முகூர்த்த காலம் அவ்வாறு பிடிக்கப்பட்டு நாவில் ஜலம் சுரக்காமலும் கண்களில் இருள் மூடியும் பிறர் உரைப்பது காதில் கேட்காமலும் ஒவ்வொருத்தரும் செவிடாகவும் குருடாகவும் அவன் செய்த மாயின் காரணமாக அப்படி இருந்ததை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் அந்த வினயசோழ மகாராஜன். நம்ம ஆட்சி நடக்கிற இப்படி ஒரு தீங்கு நமக்கு நடக்கின்றதே அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கவாச பெருமானுடைய வரலாறுல வெள்ளம் வந்துச்சு. மாணிக்கவாசரை கொண்டு போய் சுடுற மணல்ல கொண்டு போய் வச்சாங்களா. இப்ப மெய்யடியார்களுக்கு ஒண்ணுன்னா சிவபெருமான் உடனே வந்து என்னன்னு கேட்பாரு, நீங்க உண்மையிலே சாமியோட பக்தராக இருந்தீங்கன்னா, சாமி மேல ரொம்ப பிரியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு துன்பம் கூட வராவிடாம சிவபெருமான் பார்த்து வைப்பாரு. அந்த அளவுக்கு நீங்க சாமிகிட்ட ஒன்றுனா. அப்படி மெய்யடியாராக வழங்கக்கூடிய மாணிக்கவாச பெருமான சுடுற மணல்ல கொண்டு போய் நிப்பாட்டாங்க. சாமி என்ன பண்ணாரு, சாதாரண தண்ணியெல்லாம் வர வைக்கல, வெள்ளத்தையும் வர வச்சேன். பெருமானே, நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே, நான் அடியார்களுக்கு எதுவும் தீங்கு செய்தேனோ அப்படின்னு வாதவருடைய புராணத்தை சொல்றாரு. நான் அடியார்களுக்கு எதுவும் தீங்கு செய்தேனோ, அதனால கண்டு இந்த வெள்ளம் நிக்க மாட்டிக்கா அப்படின்னு கேட்டான் சாமி கிட்ட. நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உடனே கரையை அடைக்கிறதுக்கு அந்த வந்தி கிளவி சொல்லி, அதுக்கப்புறம் வந்தி கிளவிக்கு சிவபெருமான் சொக்கநாத பெருமான் வந்து அந்த கரையை அப்படி மண்ணை அப்படி லேச தூவி விட்டானா உடனே அடைஞ்சிருச்சான். ஏன்னா கூலி வாங்கிட்டாரா சாமி, கூலி வாங்கினா என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். கரெக்டா சாமி அந்த பணியை செய்தார். புண்பட்டவா வாடி பூவள்ளி கொய்யாம, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரனும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் அதுல மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்தும் உண்டு புன் சுமந்த பொன்மையனியனை பாடுதுங்க நம்மானை. எப்படி சொல்றாரு பாருங்க, புன் சுமந்தாராம். யாருக்காக, அந்த ஒரு உயிர் அன்புக்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமி நல்ல கேங்க, அவர் வந்து அடி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தெரியுங்க, அவருக்கு சாமி எல்லாவற்றையும் கடந்தாரு. ஒரு உயிர் அந்த வந்திக்களுடைய அன்புக்கு எந்த நேரம் சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதான்னு உருகிற அந்த அன்புக்கு சாமி வந்து ஒரு பெரும்படி படுறாருன்னா யோசிச்சு பாருங்க. மண் சுமந்து கூடி கொண்டு அந்த அன்பு நமக்கு எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம். நம்ம வைத்தியநாத உருக வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். அந்த அன்புக்கு, அதுவும் 83 வயசு, அந்த வந்தி கிழவிக்கு 83 வயசு. அந்த நிலையிலும் கூட என்ன செஞ்சாங்க, அது இப்பா சொக்கநாதா எல்லாருக்கும் ஆள் இருக்காங்க, எனக்கு ஒரு ஆளை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சாமி மண்வெட்டி வச்சுட்டு முன்னாடி இருந்தாரு. எனக்கு கூலி வச்சுக்கிறதுக்கு ஆள் யார் இருக்காங்களோ அப்படின்னாரு சாமி. உடனே எப்பா உள்ள வாப்பா அப்படின்னாங்க. யார், அந்த அம்மா. ஏமா நான் உன் உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன்னாரு சிவபெருமான். எல்லாரும் உள்ளத்துக்குள்ள யார் இருக்கான், நான் உன் உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன் அப்படின்னு உள்ள வந்தார். எனக்கு என்னம்மா கூலி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த வேலைகிட்ட என்ன இருக்கு, இந்த புட்டு தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நல்ல புட்டெல்லாம் நீ வச்சுக்கோ, உதிர்ந்ததை மட்டும் எனக்கு கொடுமா அப்படின்னு. அன்னைக்கு செய்யற எல்லா புட்டுமே உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. சாமி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. போய் நல்லா சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுங்கிற மாதிரி சாமி போய் ஜம்முன்னு படுத்து உறங்கிட்டாரு. எப்படி உறங்கினார் பாரு. உடனே காவலர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, இந்த கரை மட்டும் அடையவே மாட்டேங்க தம்பின்னு எழுப்பிலாம் பார்த்துருக்காங்க. அவர் எழுந்திக்கிற மாதிரி தெரியல சாமி. உடனே அரசர் வந்தாரு, பார்த்து ஒரு பெரம்பால் அடிக்க சொன்னாரு. அடிச்சதும் எல்லா உயிருக்கும் அந்த வலி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அறிவத்தன பாண்டிய மன்னனுக்கு அடி சுள்ளுன்னு விழுந்தது. ஆகா, இது சாதாரண ஆளு கிடையாது. அதுக்கப்புறம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சாமி உறங்கி எந்திரிச்சு டக்குன்னு அந்த மண்ணை தூவி போட்டாரு. அடுத்த நிமிஷம் மறைஞ்சிட்டாரு சாமி. இந்த விஷயத்த மாணிக்கவாச பெருமான் சிறையில இருக்கும்போது போய் சொல்றாரு. ஆகா, பெருமான் இப்படில நமக்காக மண் சுமந்திருக்காரே,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வேகமா அந்த கரைக்கு ஓடி வர்றாரு மாணிக்கவாசகர். வந்தா அந்த வந்திக்கலை எப்படியாவது பாத்திரம்னு வர்றாரு. அப்படியே அந்த அம்மா சிவலோகம் அப்படி மேல போய்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க. சாமி அப்படி சிவலோகத்துக்கு கூட்டு போறாங்களா அந்த வந்திக்கலை. அப்ப எந்த அளவுக்கு அன்பு செலுத்திருப்பாங்க. எத்தனை பிறவியில உள்ள அன்பு இந்த ஒரு சேர பெற்றா இப்படி ஒரு அன்பு ஒரு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சாமியுடைய புகழை கேட்க கேட்கதான் சாமி மேல அன்பு வரும். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. நல்ல முடிஞ்ச அளவுக்கு சாமி புகழை கேட்டுக்கிட்டே இருக்கு. கேளாத செவியெல்லாம் செவியல்ல, பேசாத வாயெல்லாம் வாயல்ல, பேசாத நாளெல்லாம் பிறவா நாடு. இப்படி எத்தனை அருளாளர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. அப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு ரெண்டாவது இந்த குதிரைய கொண்டு வந்தார் பாருங்க. குதிரையை கொண்டு வந்து நரிகள் எல்லாம் என்ன செஞ்சாராம், முத நாள் ஆவணி மூலம் மறுநாள் சாமி கைலாயத்துல எல்லாத்தையும் அப்படின்னாராம். எல்லாரும் சிவ பூத கணக்கெல்லாம் அப்படி இருந்தாங்களா வரிசையா. நாம எல்லாரும் அதுவும் 700 பேரை செலக்ஷன் பண்ணாராம் சிவபெருமான். எத்தனை பேரு? 700 நரியத்தான் சிவபெருமான் எங்க கூட்டு போனாராம், மதுரைக்கு. 700 பூத கணங்களை எல்லாரும் தயாரா இருங்க, நாம எங்க போறோம், மதுரைக்கு போறோம் அப்படின்னாராம். 700 பூத கணங்களையும் புடை சூழ நேரம் எல்லாம் வந்தாங்க. வந்ததும் இப்ப நரிகள் எல்லாம் மண்டாடியது சிவபெருமான். சாமி எங்களை எதுலையுமே சேர்த்துக்கல மாட்டேங்கிறாங்க, சர்க்கஸ்ல கூட எங்களை சேர்த்துக்கல மாட்டேங்காங்கன்னா பாருங்களேன் அப்படின்னாங்க. அந்த நரிகள் எல்லாம் போய் மன்றாடியது சிவபெருமான். அந்த அத்தனை நரிகளுக்கும் காட்டில் உள்ள அந்த 700 நரிகளையும் சாமி என்ன பண்ணாரு, பரியாக மாற்றினார். மாத்தி அத்தனை நரிகளையும் எங்க கூட்டு போறாரு, மதுரை கூட்டு போறாரு. ஒவ்வொரு நரியும் குதிரையா மாறிடுச்சான். ஒவ்வொன்றும் 2 ஆள் உயரம் இருந்துச்சான். அதாவது 100 விரல் கடை, 100 விரல் கடை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உத்தம குதிரைன்னு போறாங்க. அந்த குதிரையுடைய சிறப்பை அறிவத்தன பாண்டிய மன்னனுக்கு சுவாமி எடுத்து உரைக்கிறாரு. 100 விரல் கடை கொண்ட குதிரை உத்தம குதிரை, 81 விரல் கடை கொண்ட குதிரை மத்தியம குதிரை, 61 விரல் கடை கொண்ட குதிரை அதர்ம குதிரை அப்படின்னு சுவாமி சொல்றான். ரெண்டாவது இந்த குதிரை துருவ நாட்டில் உள்ளவை அப்படிமாறான் சாமி. இந்த குதிரை மாலவ நாட்டிலிருந்து வந்தது, இந்த குதிரை காஷ்மீர்ல இருந்து வந்தது, இந்த குதிரை சௌராஷ்டிராவிலிருந்து வந்தது அப்படின்னு அறிவத்தன பாண்டியருக்கு அந்த குதிரையுடைய சிறப்பு எல்லாம் எடுத்து சொல்றாராம். இது கழுத்துல 2 சுழி இருந்தா தலைவனுக்கு ஆபத்து அப்படின்னாராம். 1 சுழி இருந்தா உத்தமம், 2 சுழி இருந்துச்சுன்னா தலைவனை கொன்றுமா அந்த குதிரை வந்து. அந்த குதிரையுடைய சிறப்பெல்லாம் எடுத்து நேற்று அங்க பேசுறேன் அப்படின்னு, அதைத்தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நேற்று அங்க இது கீர்த்தி திருவள்ளுவர் பேசணும்ல, அதை நிறைய சொல்றாரு. குதிரையுடைய இலக்கணத்தெல்லாம் சொல்றாரு. கயிறு சத்தம், ஏன்னா இத்தனையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கயிறு சத்துவாங்கல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் விவரம் சொல்லிட்டேன். ஆனா எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அது முழுவதும் இரவானதும் மறுபடியும் நரியாக போகின்ற காரணத்தினால் சாமி அத்தனையும் எடுத்து விளக்குங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாராம், இந்த பொன்னாடை போனாராம். யாருக்கு? சாமிக்கு. சிவபெருமான் என்ன பண்ணாரா, ஒரு செண்டை கையில கொடுத்து இதுல வைப்பா அப்படின்ட்டாரான். இவருக்கு சுருன்னு கோவம் வந்துச்சான். யாருக்கு? அறிவத்தன பாண்டியவனுக்கு. எப்படி ஒரு ராஜாவா இருக்கு, எனக்கு முன்னாடி செண்டை நீ கையை நீட்டும் அப்படின்னு சுருன்னு கோவம் ஏறினதுல பக்கத்துல மாணிக்கவாசகர் ஒண்ணு, இது அவங்க நாட்டு வழக்கம் அப்படின்னாராம். சருன்னு குறைஞ்சிருச்சான் கோவம், அப்படியே குறைஞ்சிருச்சான். எந்த அளவுக்கு கோவப்பட்டாரோ அந்த அளவுக்கு அப்படியே குறைஞ்சிச்சு. ஓ, அவங்க நாட்டு வழக்கம் அப்படியா அப்படின்ட்டு உடனே சாமி. இன்னொன்னு, சாமி கை தொடரணும்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. சிவ பூஜை பண்றவங்கலாம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம தினசரி சாமியை தொட்டு பூஜை பண்றோமே, நம்ம சிவபெருமானுடைய திருமணியை தொடரமே, நம்ம என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனில்லை. பிறகு ஏற்கனவே சாமியை தொழுது வழிபாடு செஞ்சதுனால இன்னைக்கு சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்றவேங்கிற உணர்வு நமக்கு வரணும். பூஜை பண்றவங்க அப்பதான் அழுக வரும், இல்லைன்னா வராது. யார் மூவர் 33 மற்றொரு இந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தை வந்தில் இந்த வார்களர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்ற சொல்வதற்கு என்னங்க, அப்படி நினைச்சு சுவாமி வழிபாடு பண்ணும். அப்படின்னாதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். யாருக்கு கணக்கு கிடைக்காத கடவுள் நம்ம கையில இருக்காரு. அவரை பூசிக்கக்கூடிய திறனை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோம், எத்தனை பேர் என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது. சாமி தான் சும்மா சாமியோடைய ஒரு ஆளை அடியாரெல்லாம் ஏத்துக்கிட மாட்டாரு. அதுக்கு கூட தகுதி வேணும். அடியாரா இருக்கிறதுக்கும் என்ன வேணும், தகுதி வேணும். தகுதி இல்லாம எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்ப மெடிக்கலுக்குலாம் தகுதி ஏற்பாடு நீட்டு தேர்வு வைக்கிறாங்கல்ல, எதுக்கு நீட் வைக்கிறாங்க, அதுக்கு தகுதி உடையவரான்னு பார்ப்பாங்க. பார்த்துதான் என்ன செய்ய முடியும், மெடிக்கலை சேர்க்க முடியும், இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் அடியாராக ஏற்பதுக்கும் சாமி என்ன செய்வார், தகுதி இருக்குமா இருக்காதா? என்ன தகுதி? விபூதி ருத்ராட்சம் தகுதி.
முதல்ல அடிப்படை விபூதி ருத்ராட்சம் அணியணும். அணிஞ்சாதான் நம்ம அடியாராகவே சாமி என்ன பண்ணுவாரு ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குருவாக வந்து உபதேசம் செய்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கூட்டு போவோம். புரியுது அவங்களுக்கு? முதல்ல விபூதி ருத்ராட்சம் அடிப்படை வந்து அதை செஞ்சிடணும். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டா அவங்கள நம்ம என்ன செய்யணும்? அடியார சிவபெருமானாக பாவிக்கணும். செஞ்சா நமக்கு சாமி எல்லாம் செய்யும். அது கூட சாமி தான் நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும். அதுக்காக சாமிகிட்ட நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணும். அன்றாடம் பூஜையில பெருமானே எல்லா பேரும் இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேனே, என்னை எப்படியாவது என்ன பண்ணிடுறேன் உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு செல்லி உன்னை பூசிக்க முடியும் என்னை செய்யி, அடியாரோடு என்னை கூட்டுவி. அதுக்குரிய பதியங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த பதியத்தெல்லாம் தினசரி சாமி திருவடியில உட்காந்து பாடணும். அடியாரோடு கூட்டு கண்ட அதிசயம் கொண்டாங்க உடையாள் வந்த நடுவிற்கும் தினசரி சுவாமிக்கு முன்னாடி பாடணும். அப்படின்னா அடியார் கூட இருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியும். சரி, எத்தனையோ சிறப்புகள் இருக்கு சாமியுடைய திருவருளால. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புராணம் கேட்க கேட்க நமக்கு சாமி மேல இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமாள் ஜெயில முடிஞ்சு எல்லாரும் அன்புல பெருகி இருப்பீங்க. அப்படியே சாமி பார்த்தாலே உங்க கண்ணுல இருந்து கண்ணையே சொரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு தியாகராஜ பெருமானுடைய கருணை வந்து நமக்கு முன் வந்து நமக்கு தோன்றும். எதுக்காக தியாகராஜன் பேருன்னு சொன்னேன்? அந்த நஞ்சு உண்டு எல்லா உயிருக்காகவும் சாமி நஞ்சு உண்ட தியாகேச பெருமான். அந்த பெருமானை பார்த்தாலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் ஆரூரா ஆரூரா என்றென்றே அலறான் இல்லைன்னாரு அப்போ சாமி. ஆரூர் பெருமானை நினைச்சாலே நம்ம கண்ணுல இருந்து என்ன வரணும்? அலறணுமா, கண்ணீர் சொரியணுமா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும், மன்னம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானார். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகழ்ந்தால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று சொல்வதற்கிறாங்க. அந்த அளவுக்கு சுவாமி மேல நாம பண்றோம். அப்படி இந்த மன்னர் என்ன பண்ணாரு? இப்படி நம்ம ஊர்ல இப்படி நடந்து விட்டது, இந்த வினய சோழ சக்கரவர்த்தி நம் நகருக்கு இப்படி ஆபத்து நேரிட்டதோ எதோ என்னவென்று தெரியவில்லையே, இது அசுர மாயையோ ராட்சச மாயையோ அல்லது யுக பிரளயமோ என்று ஜனங்களின் பாவமோ என்று குமுறி அழுதார். யாரு? அந்த வினய சோழ மகாராஜ். உடனே இந்த தியாகராஜ பெருமான் மாயிலிருந்து இந்த தொண்டர்களை விடுவிக்கவில்லையான்னு சாமி மேல அப்படி சொன்னார் பாருங்க. சாமி சொன்னார் அந்த வினய சோழ மகாராஜ், நீ எப்படி காப்பாற்ற போகிறார் என்று தெரியும் போது இந்த நேரத்துல ஒரு நாரதராவது இங்க தோன்றுவாரா அப்படின்னு நினைக்கும் போது நாரதர் அங்க வந்துட்டாரு. இந்த நேரத்துல நாரதர் வந்து ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அவர் மெய்ஞானத்தினால் அப்படி ஞான நிச்சயில பாக்குறாரு. நாரதர் பார்த்ததும் இந்த மாதிரி துன்பம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை அறிஞ்சு நாரதர் எங்க வந்துட்டாரு? நேரம் இங்க வந்துச்சு. அத்தனத்தில் ஈஸ்வருடைய அருளினால் பக்தரின் இடரை நீக்குவதற்காக சஞ்சாரம் செய்யும் நாரத முனிவர் அங்கே தோன்றினார். எங்க? திருவாரூருக்கு வந்துட்டாரு. இது பிரளய பாதாசுரனுடைய மாயையே தவிர வேறில்லை என்று தன் தியானத்தினால் அறிந்து அந்நகருக்குள்ளே நுழையாமல் நாரதர் ஆகாயத்து மார்க்கம், எல்லாரும் இப்ப நகரத்துக்குள்ள நுழைய முடியல, இவர் ஆகாய மார்க்கமா வந்தார். ஏற்கனவே அவன் தடுத்து நிற்கான்ல, மாயினால தடுத்து நிப்பாட்டினதுனால கீழே ஓடி வராம அவர் மேல ஆகாய மார்க்கமாக வந்து தன் கையில் விளங்கும் வீணையினால் சாமகானம் செய்ய ஆரம்பித்தார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சாமகானம் நீங்க பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுடைய அருளை நீங்க எளிதில் பெறலாம். இப்ப ராவணன் என்ன பண்ணா? அப்படியே கைலாய மலையை அப்படி தூக்கினான். அப்படி அந்த பேய் தேர்ந்து நிமிஷத்துல பறக்கும். அப்படி போகையில கைலாய மலைக்கிட்டே போயிட்டான். போய் தடுத்து அவனால போக முடியல. உடனே அந்த கைலாய மலையை தூக்கணும் அப்படின்னு இப்படி தூக்கினால சாமி லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணாரு. இலங்கை மன்னன் எடுத்து அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமும் அமைச்சுவாய் தாள உணரு. அவனால என்ன செய்ய முடியல, தப்பிக்க முடியல. அந்த நேரத்துல வாகீச முனிவராக திகழ்ந்த அப்பசாமியின் முற்பேர் எப்படி இருந்தாரு? வாகீச முனிவராக வந்து எப்ப நீ சிவபெருமானுக்கு சாமகானம் பாடினால் உன்னை விட்டுருவாரு அப்படின்னு சொன்னதும் தன்னுடைய 10 தலையில ஒரு தலையை எடுத்து வீணையுடைய மண்டையாக ஆக்கினான். நரம்புக்கு என்ன செஞ்சான்? தன்னுடைய உடம்புல உள்ள நரம்பு எடுத்து அப்படியே வீணையாக எடுத்து சாமகானம் பாடினான். சாமகானம் பாடினா சாமி எண்ணில்லாத அருள் செய்வார். சாமகானத்துல நமக்கு திருமுறைகள பாடலாம் இருக்கு. தலையேறி வணங்காய் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரி பண்ணுன்னு பேரு. அது கிட்டத்தட்ட சாமகானம் மாதிரியாவே வரும். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மின்களோ
கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேன் மின்களோ அப்படின்னு அந்த ராகம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரி பண்ணுக்குரிய ராகம் வந்து இந்த சாமகானத்திலேயே வரும். அந்த சாமகானத்துல அதுவும் இந்த சாம வேதம் இருக்கு பாருங்க, அதாவது ரிக் யசூர் சாமம். அந்த சாம வேதத்துல சாமிய ரொம்ப வாழ்த்தி பாடுறதுக்கெல்லாம் அந்த வேதங்கள்ல இருக்கு. அந்த சாமகானத்துல அந்த அர்ச்சகர்லாம் அந்த சாம வேதத்துல பாடுவாங்க. அது சிவருமான ரொம்ப மகிழ்விக்கும். இந்த ஐயர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சாம வேதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரிக் யசு சாம அதர்வன வேதம் இருக்கு பாருங்க. இந்த இதுல மையத்துல உள்ள வேதம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 4 வேதத்துல மையத்துல உள்ள வேதம் ரிக் யசு சாம அதர்வனம். இதுல மையத்துல உள்ள வேதம் எதுன்னு சொல்லுங்க. சாம வேதம் கிடையாது, யசுர் வேதம். இப்ப இந்த ரிக் யசுர் சாமம் இந்த 3ம் சேர்ந்தது அதர்வன வேதம். இது 3னுடைய சாரம் வந்து அதர்வன வேதத்துல இருக்கும். இந்த 3ல மையமா உள்ளது யசுர் வேதம். இந்த யசுர் வேதத்துல மையமாக இருப்பது 51 காண்டம். அதுலயும் குறிப்பா மையம் 11. அந்த 11லயே மையம் எதுனா நமச்சிவாய மந்திரம் அதுக்குள்ள இருக்கும். அதான் வேத 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய். அப்ப எப்படி சொல்றாருப்பாங்க ஞானசம்பந்த பெருமாள் சிவபெருமானுடைய அருளை பற்றி எப்படி சொல்றாருப்பாங்க, வேத 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு. இந்த குருவர் இல்லாம திருவிழா அடைய முடியாதுங்கிறதுக்காக ஞானசம்பந்த பெருமான் கடைசி பாடிய பாடல் என்ன பாட்டு, காதலாகி. இப்ப குருவர் இல்லாம திருவிழா அடைய முடியாதுன்னு சிவபெருமான் தான் சொல்லி வச்சிருக்காரு. கடைசி எல்லா உயிருக்கும் மோட்சத்தை கொடுக்காரு ஞானசம்பந்த பெருமான். எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியும்? அப்பதான் குரு உபதேசமாக பஞ்சாட்சர உபதேசக்குரிய அந்த பஞ்சாட்சர பதியத்தை பாடி அத்தனை பேருக்கு மோட்சத்தை கொடுக்கு. இது அவங்களுக்கு நமசிவாய மந்திரத்தை அந்த பதிக மூலியமாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று குரு உபதேசம் செய்து என்ன செய்யறாரு, மோட்சத்தை கொடுக்க. இல்லைன்னா அந்த விதத்துல பஞ்சாட்சர பதியும் பாடி இருக்க மாட்டாரு. ஏன்னா இப்ப அத்தனை உயிருக்கு என்ன கொடுக்கணும், முக்தியை கொடுக்கணும். அப்ப எல்லாரும் சிவலோகம் போகணும். அதுக்கு பஞ்சாட்சர பதிகத்தை பாடி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்து யாரும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாடின பாட்டு என்ன தெரியுமா, அந்த பெருமானை பார்த்ததுமே பாடின பாட்டு, கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் பல்லூர் பெருமணம் பாட்டில் மெய்யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. அந்த பதியத்தை பாடினாரு. அச்சால்புரத்துல போய் அதுக்கு வந்து நல்லூர் பெருமானம் பேரு. அந்த பெருமானை பார்த்ததுமே பாடிய பாட்டு இந்த பாட்டு. முக்தி கொடுக்கும்போது பாடிய பாட்டு தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற பாட்டு. புரிஞ்சுச்சா? சரி. அப்படி கான சாமகானத்தை பாடினார் வீணையினால. அதுவும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாமி எப்பயுமே வீணை வச்சிருப்பாங்க கையில. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. நீங்க வீணையில ஏதாவது பாட்டை கேட்டு பாருங்க, நீங்க தேவர பாட்டை வீணையில கேட்டு பாருங்க, உங்களுக்கு கண்ணீர் வராம இருக்காது. அப்படி இருக்கும் வீணையில நீங்க கேட்டீங்கன்னா. அப்படின்னு ஆரம்பத்துல வீணை பழகும்னு நினைச்சேன். ஒருத்தர் வந்தாரு, அந்த தோடரி வீணை வாசித்து பார்ப்போம்னு பார்த்தேன். அதுக்குன்னே அவர் போயிட்டாரு. ஒரு 2 நாள் தான் சொல்லி கொடுத்தாரு. நமக்கு தவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். 2 நாள் வந்து சொல்லி கொடுத்தாரு. தோடரி சிவன் நல்லா அவர் வாசிப்பார், சூப்பரா வாசிப்பார், நல்லா அருமையா சிவபெருமான் திருவருள் போல் வாசிப்பார். அப்படிதான் சொல்லணும், சூப்பரா சொல்லக்கூடாது. சிவபெருமான் திருவருள் போல நல்லா வாசித்தார். அடுத்து வாசிக்கலாங்கிற போது இந்த மெட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லாம துளசி வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் அப்போ அப்படின்னு போய் பழக பார்த்தேன். ரொம்ப நாள் நமக்கு வீணை பழகணும்னு ஆசை. போய் பழகுனேன். அதுக்கப்புறம் அவர் ஆளை காணும். சரி, வீணைல சாமி எந்த வாசிச்சுட்டே இருப்பாரு. இன்னொன்று அதுல எந்த ஒரு இசையும் கேட்கும்போது ரொம்ப உயிர் அப்படியே வருடும். வீணையில கேட்டா உயிர். அதாவது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமையை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு. அது யாருக்கு ஒண்ணும் செய்யாது, நல்ல அடியாருக்கு ஒண்ணும் செய்யாது. வேஷம் போடுறவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், அது பந்திக்கத்தான் செய்யும். கோலும் நாளும் தானூர் கோலும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய். எப்படிப்பட்ட அடியா இருக்கு, சிறந்தடியா இருக்கு. சிறந்தடியார்னா அப்ப சிறப்பு இல்லாத அடியார் ஒருத்தர் இருக்காதான் செய்யணும். அப்படித்தானே? மெய்யடியார் அப்படின்னா பொய்யடியார் ஒருத்தர் இருக்காருன்னா.
சதனாச்சன். அப்படி நாரத முனிவர் அந்த வீணையினால் சாமகானம் செய்ய ஆரம்பித்தார். பிருகதந்திரம், ஊகும் முதலான வசர சாமங்களால், அது கூட இப்ப நிறைய இருக்கு போலுங்க, ஊகும் பிருகதந்திரம் போன்ற சாமங்களால் தியாகேச பெருமானை பாடி துதிக்கையில் அந்த வேத கானத்தின் மகிமையால் முதலில் அம்மன்னவன் மட்டும் அசுர மாயிலிருந்து நீங்கினான். அந்த மன்னன் முதல்ல மன்னன் நீங்கினானா, அவன் செய்த அந்த மாயினால, அந்த அசுரன் செய்த மாயில முதல்ல மன்னன் அந்த மாயிலிருந்து நீங்கினான். அதுக்கு பிறகு அதனை அறிந்து கொண்ட தேவ மகிழ்ச்சி மேன்மேலும் வசனங்களை கொண்டே கானம் செய்தார். அவ்வித சாமகானத்தினால் மனமகிழ்ந்த தியாகேச பெருமான் அந்த நகரை கண் குளிர கடாய்ச்சித்தார். சுவாமி அருள் பார்வையில அந்த நகரை பூரா என்ன செஞ்சாராம், சிறப்பாக்கிட்டாராம். எல்லாருமே சிறப்பாக விளங்கினார்கள். பரமேஸ்வரனுடைய கண் நோக்காலும் நாரதர் செய்த சாமகானத்தினாலும் அம்மாயைக்குள் மூழ்கியவர் ஒவ்வொருவராக மயக்கம் தேர்ந்து மறுபடியும் பழைய நிலைக்கு எழுந்தார். சாமியுடைய அருள் பார்வை போதும், அந்த பார்வையில தான் இருக்கு. இப்ப நீங்க திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த அருள் பார்வை நமக்கு மேல விடணும். நாம என்ன செய்யணும்னா வழக்கம் போல ரெண்டு கண்ணையும் மூடிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருப்போம். ரெண்டு கண்ணை மூடுறத முதல்ல என்ன செய்யணும், கோயிலுக்கு வந்தாச்சுன்னா நல்லா உட்காந்து சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த திருமுகத்தை உள்ளுக்குள்ள 5 முகம் இருப்பதாக பாருங்க. அந்த 5 முகத்தை நேரா இருக்கக்கூடிய தத்புருஷமா பாருங்க, மேல இருக்கக்கூடிய முகம் ஈசாரமா பாருங்க. இப்படி 5 முகத்தையும் பார்த்து தரிசனம் செய்து கொண்டே இருக்கணும். கண்ணால எத்தனை தீவினை செஞ்சோமோ அதெல்லாம் சுவாமியை கண்டு அந்த வினையை போக்கிக் கொள்ள வேண்டும். காதால எத்தனை தீவினை கேட்டோமோ அது முழுவதும் சிவபெருமான் புகழை கேட்டுக்கொண்டு அந்த தீவினையை நீக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் வாயால வைதமோ அது முழுவதும் சாமி புகழை பாடி அந்த வினையை நீக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த கையால் அடிச்சோமோ அந்த வினையெல்லாம் சிவபெருமானுக்கு பணி செஞ்சு அந்த வினையை போக்கிக் கொள்ள வேண்டும். இது அவங்களுக்கு இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் நாம இறை பொழுதாக பயன்படுத்தினோம்னா எத்தனை தீவினை செஞ்சிடமோ அத்தனையும் நமக்கு இல்லாமல் செய்து விடுவார் சிவபெருமான். செய்வினை வந்தமை தீண்டப்பரா திருநீல கண்டம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கெனங்க. இப்ப உடனே இப்ப என்ன பண்ணாங்க, நாரதர் அவ்வாறு செய்ததும் உடனே சிவபெருமான் பார்த்ததும் எல்லாத்தையும் மாயிலிருந்து நீக்கினார். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அர்க்கியம் பாத்தியம் முதலான திவ்ய உபச்சாரங்களினாலும் பூசித்து பிரசீனம் செய்து அவரால் தியாகேசனுடைய சக்தியையும் சிவ தத்துவங்களையும் அறிந்து கொண்டு தியாகேசனுக்கு காவிரி தீர்த்தத்தினால் சிறந்ததொரு அபிஷேகத்தை நடத்தினார்கள். அங்க பெருமானுக்கு என்ன பண்ணாங்க, காவிரியில சோழ நாட்டுல என்ன கொடுத்து காவிரி கொண்டு பிரதட்சணம் செய்து அதை புரோஷனம் செய்து அங்க சிவபெருமானுக்கு அந்த ஆவாகனம் செய்து அந்த தீர்த்தத்தினால் சிவபெருமானை மகிழ்வித்தார்கள். கொஞ்சம் சாமகான மகிமையாலும் ஈஸ்வரனுடைய கருணையினாலும் அந்த ரோசன மாயை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. மாயை பிரயோகம் செய்த பிரளயபாதனுக்கு கண்கள் அழிந்து வயிறு வீங்கி பெருமூச்சு உண்டாகி வில்வில் என்று அழுது கொண்டு முடிவில் திருவாரூர் கமலாலயத்தின் தென்கரையில் உயிர் துறந்தான். அவன் எங்க உயிர் தந்திருக்கான் பார்த்தீங்களா, கமலாலயத்தினுடைய கமலாலயத்தின் தென்கரையில அவனுடைய உயிர் அடுத்த பிறகு அவனுக்கு நல்ல பிறவியா கிடைக்கும் அந்த அசுரனுக்கு. ஏன்னா அந்த கரையில போதில் கமலாலயம் எவ்வளவு ஏற்பட்ட சிறப்புடையது. அந்த கமலாலயத்தை சிறப்புனா அடுத்து இந்த 364 விளையாடல அது வரும். அது நம்ம எப்படின்னு நம்ம பார்ப்போம். திருவாரூர் கமலாலயத்தின் தென்கரையில் உயிரை துறந்தார். அசுரனுடைய மகாமாயை அழிந்து விட்டது என்று தேவர்களும் புஷ்பமாரி சொல்லியிருந்தார்கள். ரிஷிகள் நாரதரை புகழ்ந்தார்கள். இப்ப நாரதர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாமகானம் பாடினதுக்கு அப்புறம் தான் சாமியுடைய அருள் பார்வைப்பட்டு நகரமே சிறப்பாக விளங்கியது. இந்த கதையோட பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். சாமகானத்தினால் நகருக்கு சிறப்பளித்தல் இல்லை. அதான் கூட சரிதானா. திகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த தியாகராஜ பெருமானுடைய லீலையை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டம். வரியார் கருங்கண் மடமாத மகவாசை தொந்த மதுவா இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரந்தன் அருள்பாலா அரிகேசவந்தன் மருகோனே அலைவாயமந்த பெருமாளே இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே.
கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக்குமாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள் நெறியை உவப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரச ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டமனம் அரகண பார்வதி பதையே அரகண மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டமனம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா தியாகேசா